வெரி வெரி பியூட்டிஃபுல். நானா? இல்ல பங்களா. ஆஹா, என்னடா இது வீடியோ ஒரே இருட்டா இருக்குது. இருட்டாயிட்டு இருக்கோ? கண்ணாடி கட்டுறா. என்னது கண்ணாடி கட்டுறடே. அட வெளிச்சமா தான் இருக்கு. நீ ஏன்டா வந்து என் ராடுக்கு முன்னாடி நீங்க குத்தி சொல்றா? குத்திக்கிட்டே இருக்கீங்க. டிடி வீட்டு உறுப்பினர்களுக்கு டிடி பாஸ் வரவேற்பை அளிக்கிறார். உங்கள் 7 நாள் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை டிடி பாஸ் கேப்டனாக நியமிப்பார். எல்லோருக்கும் கேப்டன் ஆகும் வாய்ப்பு கிடைக்கும். யார் சிறந்த கேப்டன்ஷிப் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷோவின் முடிவில் பெரிய பரிசு காத்திருக்கிறது. வீட்டின் உறுப்பினர்கள் இந்த ஷோவின் விதிகளை மதிக்க வேண்டும் என்று தெரியப்படுத்துகிறோம். மற்றும் இந்த வீட்டின் மேலிருக்கும் ரகசிய அறைக்குள் போவதற்கு அனுமதி இல்லை. இந்த ஷோவின் விதிமுறைகளை மீறுபவர்கள் நேரடியாக ஷோவிலிருந்து எலிமினேட் செய்யப்படுவார்கள் என்பதை டிடி பாஸ் தெரிவித்துக் கொள்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேய் உங்களை தாக்கக்கூடும். பேயை சந்திப்பதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக உள்ளீர்களா? என்னடா இது ஒருத்த முகத்திலும் பயமே தெரியலையடா. இவங்கெல்லாம் பேய் வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஆடிஷனுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த சோலை நீ ஜெயிக்கணுமா? ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவனா 10,000 ரூபா கொடு. அது எதுக்கு? உனக்கு பதில் வேணுமா ஜெயிக்கணுமா? இவனை நம்பலாமா? நான் ஜெயிக்கலனா நீ பாடி ஆயிடுவ. நீ ஜெயிக்கிறதுக்கு 3 சீக்ரெட் சொல்றேன். சீக்ரெட் நம்பர் 1, ஆடிஷன்ல பேய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. நீ நம்பாத, அது நம்ம சேனல்காரங்க போட்ட செட்டு. சீக்ரெட் நம்பர் 2, இங்க பாரு, பேய் வந்து உன்னை அப்படியே அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பயந்துராத, அது நாங்க மேக்கப் போட்டு அனுப்புற ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்ப 3வது இந்த சீக்ரெட் தான் நான் யாருக்கும் சொல்லல, நீயும் யாருக்கும் சொல்லக்கூடாது, உனக்கு மட்டும் தான் சொல்றேன். எப்படியே டேய், என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்கடா நீ? எல்லார் வாழ்க்கையிலும் விளையாடுறியாடா. நாளை பின்ன அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரா பொறுப்பு? நான் இப்பவே அவங்களுக்கு உண்மையை சொல்ல போறேன். குறாத, விட்றா. விட்றா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சினுக்குது? ஏண்டா ஆளு மட்டும் இவ்வளவு பெருசா வளர்ந்துக்கிற, அறிவே வளரல. ஏய், நீ மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா அவங்களாம் திரும்பி போறேன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் போறேன்னு சொன்னா நீ துட்டு எங்க எடுத்து வந்து கொடுக்க போற? அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டு நீ மகாத்மா ஆக போறியா இல்ல உங்க அம்மாவை காப்பாத்த போறியா? அத நீயே முடிவு பண்ணிக்கோ. அது அப்படி இல்லடா மச்சான். பேய் அவங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா யாரா பொறுப்பு? நீயே சொன்னல அந்த திக்பந்தனத்தை தாண்டி பேய் வெளில வராதுன்னு. இதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா. நீ உண்மையை சொல்றதா இருந்தா சொல்லிக்க. இந்தா ஏதோ பண்ணி தொலைப்போ. டிடி பாஸ் முதல் நாள் கேப்டனாக வெள்ளை கவுண்டரை நாங்க தேர்வு செய்யறோம். முதல் நாள் டாஸ்காக வீட்டை கிளீனிங் செய்யும் டாஸ்க் கொடுக்கப்படுகிறது. வெறும் மணி அடி பண்ணுங்கன்னு பார்த்தா பையில சரக்கு வேற வச்சிருக்கானுங்களே. என்னடா விட்டு ஓடுறாங்க? தலைவரே, கரண்டி தலைவரே, ஒரு நிமிஷம். தலைவரே. நானா? என்னவா? எங்க இன்னொரு தடவை சொல்லு. தலைவரே. பார்ட்ஸ் வெளியில தெரியுது. எங்க எங்க பாட்டில தான் சொன்னேன். அந்த வேஸ்ட் வந்து இருக்கும் நினைச்சேன். என்ன வேணும்? தலைவரே, நான் இங்க உங்க கூடவே இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இருக்கலாம், பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க கூடவே இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அப்படியா? அப்ப கண்டிஷன் நம்பர் 1, நீ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த கஸ்டமர் இருந்தாலும் என்னை விட்டு நீ போக கூடாது. ஓகே, டன். இரு மெயின் கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 2, டெய்லி நைட் 90க்கு மேல நடிக்க விடக்கூடாது. 90க்கு மேல குடிக்க விடக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா ஆமா, அதுதான். ஓகே, இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டா எனக்கு அப்ஜெக்ஷன் இல்ல. அப்ப நான் தலைவரே, நீ எவ்வளவு வேணா குடிச்சுக்கடா. ரொம்ப நல்லா வாழ்க்கை காலை வாரிட வேண்டியதுதான். ஐயோ, எங்கடா பாத்ரூம் வச்சிருக்கீங்க? இதுக்கு ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வரணும் போல இருக்குது. ஏற்றுமதி பண்ற இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இறக்குமதி பண்ற இடம் கிளீனா இருக்கணும். எங்கடா பிரஷ்? ஒருவன் முதலாளி, புடைக்கிறவன் எல்லாம் தொழிலாளி. ஒருவன் முதலாளி, டாய்லெட். ஒருவன் முதலாளி, டாய்லெட் கழுவுறோம் தொழிலாளி. ஒருவன் யாருகிட்ட காமெடியா? வேலைக்கு ஆகாது. வேலை 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 ஆம்பளைக்கும் வேலை, பொம்பளைக்கும் வேலை, டாய்லெட் போனா எல்லாருக்கும் வேலை 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 வேலை.
ஸ்பெஷல் எஃபெக்டா? டிடி பாஸ், நான் பயந்துட்டேன்னு நினைச்சிங்களா? நான் பயந்த மாதிரி ஆக்ட் கொடுத்தேன். இதுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? என்ன நாத்தண்டா? டாய்லெட்டை விட என் மேலே தான் ஜாஸ்தியாக நாத்தம் வருது. தண்ணி வருது, கையில் பிடிக்கிறேன். ஆனால் பக்கெட் டிடி, இது 3D. இந்த மாதிரி எத்தனை படம் பார்த்துருப்போம். எங்க கிட்டேவா? ஐ டோன்ட் கேர். வாடா டே, இப்போ வாடா. பவுனே. என்ன தலைவரே? என்னடா அது? அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, பால் கொதிக்க மாட்டேங்குது. அப்படியா? தள்ளுங்க. திரிஞ்சு போன பால் எப்படி கொதிக்கும் தலைவரே? திரிஞ்சிருச்சா? தள்ளிக்க பாருங்க. ஆமால, இன்னொரு பாக்கெட் கட் பண்ணி போடுவோம். ஒரு நாள் போதுமா? தூக்க கீழே தள்ளுதுப்பா. என்னடா மறுபடியும் பால் கொதிக்கவே இல்லை, சூடாகவே இல்லை. பவுனே, ஏ பவுனே வாடா. என்ன தலைவரே என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? பாத்திரம் சூடா இருக்கு, பால் கொதிக்க மாட்டேங்குது. அப்படியா? இந்த பக்கம் வாங்க, பாத்துருவோம். தலைவரே, இப்படி எல்லாம் பண்ணி என்ன பயமுறுத்தி என் பாயிண்ட் எல்லாம் அடிக்க பாக்குறீங்களா? ஏண்டா? என்ன தலைவரே, ஸ்டவ்வே பத்த வைக்கல, எப்படி பால் கொதிக்கும்? அடுப்பு நான் தான் பத்த வச்சேன். நீ நான் தானே பத்த வச்சேன். എവിടെ വന്നു? അറിയല. ബാലേക്ക് പോച്ചു. ഇവിടെ തന്നെ ലഞ്ച്. ഹീറോ നാടാ. ஆமா. இன்னொரு வாட்டி சொல்லு. இல்ல இல்ல, ஈ காலத்துல ஹீரோ எங்கட இருந்தாலும் பரவாயில்ல, கதை நல்லா இருந்தா போதும். உங்ககிட்ட நிறைய தரம் இருக்கு, சிறிதாயிட்டு ஒண்ணு வெளியே விடுங்க. என்னோடத காட்டவா? ஒரு நிமிஷம். ஏந்தோ திறமை 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 திறமை. உனக்கு பிடிச்சமான ஹீரோ யாரு? சொல்லுங்கண்ணா. டான்ஸ் மாஸ்டர். யாரு? லாரன்ஸா. காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. டேய் பின்னாடி வாடா. பெரிய ஆக்டர் இவரு. என்ன ஸ்டார்ட் செய், ஸ்டார்ட் செய்டா. ஹலோ. என் மேலேயே கை வைக்கிறியா? என்ன தொடுறியாடா? எங்க தொடு பார்க்கலாம். ராஸ்கல் தொடுறா. ஏய் இரு இரு இரு. நான் போய் வெள்ள குடிச்சேடா. இரா இரா. வர 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 வர. இப்படி பயந்துட்டானே. மோஸ்ட்லி கேரக்டர்ல நான் இன்வால்வ் ஆனதுக்கு அவனும் இன்வால்வ் ஆயிருக்கா. ஷக்கலக்க பேபி ஷக்கலக்க பேபி தொட்டு விட்ட தோடலையா. வாவ், வாட் அன் ஆக்டிங். ஏய், என் மேலேயே கை வைக்கிறியாடா? என்ன தொடுறியா? எங்கே தொடு பார்க்கலாம். தொடுறா ராஸ்கல். நானும் இன்வால்வ் ஆயிட்டனே. அவனா நான் சொன்னதெல்லாம் மனசுல ஞாபகம் இருக்குல்ல? தலைவரே, எனக்கு சரக்கும் உங்க சட்டமும் நல்ல ஞாபகம் இருக்கு. 90க்கு மேல உங்களுக்கு கொடுக்க கூடாது, அவ்வளவுதானே? அதுதான் முக்கியம். ஃபுல்லு கொடுத்தா 90 கொடுப்பேன். பல போன நாக்க லாமினேஷன் பண்ணோம்டா. ஏன் இந்த 90 போட்டோன்னே லாவல் லாவாக்குது, லாவல் லூவாக்குது. என்னடா 90 போடுற? பேச்சு பேச்சா இருக்கணும் தலைவரே. 90க்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. தலைவர் பேச்சு மீறாத விசுவாசினா. சபாஸ்னா சிஷ்யா. துரோணாச்சாரியாருக்கு ஏகலைவன் கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்கடா. நீ திருட்டு பயடா. நீ சிஷ்யனா நீதான்டா. பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்,
அதுல நீ ஜெயிச்சிட்ட. என் மனசை நீ திருடிட்டடா. வா உனக்கு ஒரு முத்தம் கொடு. ஐயோ வேணாம் தலைவரே, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஒண்ணுதானா? 3 வைக்கிறேன்டா. முத்தத்தை சொல்றேன். டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி சொன்னீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். இந்தாங்க தலைவரே, 90 தானே, இந்தாங்க அடிக்க. சரோஜா, சரோஜா. அடச்சி, இங்க யாரு சரோஜா? ஓ தலைவரே, இங்க யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? சரோஜான்னு சொன்னியே கல்லா, யாரு சரோஜா? எத்தனை தைரியம் உனக்கு? நான் தான் தலைவரே, உங்க சிஷியன் பவன். யார் குரு யார் சிஷியன்? ஆஹா, 90க்கு மேல கொடுத்தா எப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாம கொடுத்துட்டனே. உங்க ரூட்டுக்கே வந்துடுறேன். அது அப்படி இல்லைங்க. பின்ன எப்படி? எனக்கு நல்ல சரக்கு ஊற்றி விட்டு லிவர் கிட்னில க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு மாதிரியோட எஸ்கேப் ஆக நினைக்கிறேன். இல்லைங்க, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். கணவனே கண் கண்ட தெய்வம் நினைக்கிறவன் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. வாடிங்க, கடைக்கு போற வரைக்கும் காத்துட்டு இருந்து அந்த பக்கத்து வீட்டு மாதனோட ஷாப்பிங் போற. நீ ஷாப்பிங் இல்ல, ஐயோ இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க கடைக்கு போனதும் அந்த மாதவன் வீட்டுக்கு வந்து சிட்டில பட்டு புடவை பிளாட் 50% டிஸ்கவுண்ட்னு சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் நான் அப்படி பிளாட் ஆயிட்டேங்க. அப்படியே விட்டு பல்ல எகிரிடுவாமா. தாலி கட்டின புருஷனை விட 50% பட்டு புடவை பேசாடி உனக்கு. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. இந்த வெள்ளை கவுண்டரை விட அந்த மாதவன் நீ என்னடி பாத்துட்டா? இல்லங்க, அது வந்து அடிக்காதீங்க. மாதவன் வந்து ஐயோ, அண்ணினோட மோசமானவனா இருக்கானே, அடிக்கடி மாறுறானே. ஐயோ ஐயோ வேடா, என்ன விட்டுருக்க தலைவரே. ஐயோ அந்த மாதவன் மட்டும் என் கையில கிடைக்கிட்டு அந்த துண்டு மாதிரி புழிஞ்சிட்டு அவளி சரோஜா கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். ஏற்கனவே எங்க அக்கா ஜெயில தான் இருக்கா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்ன? அட பாவி. ஏய் சரோஜா, மணி 10 நடு. என்னடா அது, வேஷ்டி தூக்கி கட்டுற? ஒரு தடவை வேஷ்டி தூக்கி கட்டி ஆயுதத்தை கையில புடிச்சேனா யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் கீழே விட மாட்டேன். அட பாவி, விட்டா என்ன முட்டி போட வச்சிருவோம் போல இருக்க. வேஷ்டி தூக்கி கட்டும் போதே நான் உசாராயிட்டு இருக்கணும். தலைவரே தலைவரே, எல்லாம் எங்கடா போனீங்க? என்ன காப்பாத்துற தலைவர்கிட்ட இருந்து எங்கடா போய் தொலைச்சிங்க? சாமி, ஐயோ விட மாட்டானே, வந்துட்டானே. மச்சான், இவனுங்க எல்லாரையும் கூட்டு போயிட்டு ரியாலிட்டி ஷோல விட்டான்னு வச்சுக்கா, நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிட்டு இருக்கோம். எப்படியோ நான் செஞ்ச புண்ணியம், அவன் தண்ணி அடிக்கும் போது நான் அவன் கையில சிக்கல. நீர்தான் ஜாக்சன் துரையோ? என்னோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? டேய் அங்க போறா, அவன் மேல பேய் வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஏடா கூட நடக்குறதுக்குள்ளே நம்ம போய் காப்பாத்துவோம். ஒரு நிமிஷம் உட்கார்றா. டேய் அங்க பாரு, அவனுக்கு பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கல, அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதிடா. ஐயோ, மூஞ்ச பத்தியா இதுக்கு 2 நிமிஷத்துல நான் பயந்துட்டேன்பா. பாப்பா போய் தூங்கலாம். விஷவாயுவை லீக் பண்ணிக்கிட்டே இருக்கானே. முதல்ல இந்த ஓட்டைய மூடணும். என்னத்தை தின்னு தொலைச்சான்னு தெரியலையே.
டேய் மொட்டை தலையா வந்து கதவை தொடுறா. ஆக்சிடென்ட் ஆகி செத்தா கூட ஒரு கௌரவம் இருக்கும், மர்டர் ஆகி செத்தா கூட ஒரு மரியாதை இருக்கும். குசுநாத்தத்துல ஒருத்தர் செத்தான்னா இந்த ஊரே கை கொட்டி சிரிக்குமேடா. ஹலோ டிடி பாஸ், என்னால முடியல. போனோம் செத்து போன பொண்ணா தராருது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு 10 லட்சமும் வேண்டாம், உங்க அவார்டும் வேண்டாம். என்ன விட்டுருங்கப்பா. ஐயோ ஐயோ, திரும்புறா திரும்புறா, விட்டுட்டானே. அப்பா என்ன காலையிலே பாம்பாட்டுறான் வைத்த பவுனு. டே பவுனு, பவுனு. என்னங்க என்னங்க வா. ஏய் ஏன்டா அப்பலாம் குடிக்கிறீங்க? கெப்பாசிட்டிக்கு மேல குடிக்க கூடாது. என்னைய பார்த்தா 90க்கு மேல தாங்க. இந்தா டிஃபன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. ஃப்ரீயா கொடுத்தா எனக்கு 2 எங்க அப்பனுக்கு 2ன்னு கேட்பானுங்க. வா. நேத்து ராத்திரி பார்த்த நாயர் இவர் தானா? என்ன இருந்தாலும் நாயர அறுத்துட்டே உயர. இவன் எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கான்? செவத்தை பார்த்த நாய் மாதிரி களை தூக்கிட்டு படுத்திருக்கான். ஏய் ஏய் செம்பிளி எந்திரா. ஏய் செம்பிளி. ஏன் சாவடிக்கிற? என் பேரு செம்பலே அல்ல, கார்த்திகா. கார்த்திகா ஒரு காக்கா. இந்தா காஃபி குடி, டிஃபன் ரெடி ஆச்சு, வந்து அமுக்கு. என்ன எழவடாவா, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன். என் ஊர்ல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு அறியோ? ரொம்ப தழும்புதே. நான் வந்துட்டேன். காஃபி. ஐயோ காஃபி. யூ சோ ஸ்வீட். थैंक यू. அப்பனா 5 டைம்ஸ் ஆட் ஆயிடுச்சு. அங்கிள் உங்களுக்கு ஏன் ஆடுது கை? காஃபிக்கு கரண்ட் அடிச்சிருச்சுமா. ஒண்ணும் சரியில்லை அங்கிள். மாத்திரை போட்டுமா? வேணாம், நல்லா இருக்கிறேன். பாயிண்ட்ஸ்க்காக இப்படி எல்லாம் பண்றியா? இரு இப்ப நான் பண்றேன். அங்கிள் யூ ஆர் சோ கியூட். ஹே காஃபி. थैंक यू. வெள்ள கவுண்டா, கொல்ல போயிட்டியடா, கொல்ல போயிட்டியே. எத்தனை நாள் காஃபி போட்டு கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ் ஆக சொன்னால என் பொண்டாட்டி இல்ல. டிடி பாஸ் 7 நாள்ல இந்த மாதிரி கிடைச்சா 7 ஜென்மத்துக்கு இருப்பேன். தேங்க்யூ டிடி பாஸ். டேய் எந்திரா, காஃபி குடிக்கலாம். ஏன்டா அப்படி பொத்திட்டு உட்காந்துருக்க? முடியலடா சாமி, அது ஒரு பெரிய கதை. அதையே கேக்குறீங்க? போக போக சொல்றேன்னு உனக்கு தான் புரியாது. இந்தா காஃபியை குடி. ஓ பாவம், கரை ஒதுங்கின திமிங்கல மாதிரி திரும்பி படுத்திருக்கான். டேய் எந்திரடா செல்லம். டேய் தூங்குனது போதும், எந்திரடா. அப்பவே கேட்டீங்கல்ல ஏன் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு, இப்ப புரியுதா? டேய் ரோசனா, காலையில காஃபிக்கு சக்கரை போட்டா உப்பாயிருச்சுடா. டேய் இனிமே நீ காலையில காஃபி கேளு. திருப்பி விட்டுட்டாடா, சாக்கடை நாத்த அடிக்குதா, நாசமா போன உனக்கு. மறுபடியும் குளிக்க வச்சுட்டானே சனியை முடிச்சவன். விட்டாடா, விட்டுறாதடா.